வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்தித்ததிலேயே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நபரை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். இவர் தான் எனது ஆசிரியர், நித்திய சைதன்ய யதி. குருங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன். உடனே நான் அவர்கிட்ட மெய்ஞான பயிற்சிகள் பலவற்றை அடைந்துட்டேன், நானும் ஒரு மெய்ஞானின்னு யாரும் தப்பாக நினைச்சிடக்கூடாது. நான் இலக்கியவாதி மட்டும்தான், எழுத்தாளர் மட்டும்தான், அப்படி மட்டும்தான் என்னை முன்னிறுத்துவேன். ஆகவே ஆசிரியருங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன். இவரை பற்றி நாங்கள், அதாவது யூனிஃபைடு விஸ்டம் எனும் இந்த அமைப்பை நடத்தும் நண்பர்களே வேறொரு இணைய கலைக்களஞ்சியத்தை நடத்துகிறோம். தமிழ் விக்கி என்று பெயர். அதிலே போனால் மிக விரிவான பதிவுகள் இருக்கின்றன. ஆர்வமுடையவர்கள் அங்கே சென்று வாசித்துக் கொள்ளலாம். இவருடைய இயற்பெயர் ஜெயச்சந்திர பணிக்கர். கேரளத்தில் பந்தளம் என்கிற ஊரில் பிறந்தவர். பந்தளம் பணிக்கர்கள் என்ற பெயரில் புகழ்பெற்ற ஒரு நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்தவர். ஈழவ சாதி சேர்ந்தவர். அன்று அது ஒரு இடைநிலை சாதியாகவோ அல்லது கீழான ஜாதியாகவோ கருதப்பட்ட ஒன்று. இவருடைய தந்தை ஒரு ஆசிரியர், கவிஞர். இவருடைய உறவிலே மூலூர் ராகவ பணிக்கர் மாதிரி பெரிய கவிஞர்கள்லாம் உண்டு. எங்க அம்மாவே ஒரு கவிஞர், எழுத்தாளர் என்று சொல்லலாம். மிக இளம் வயதிலேயே நாராயணகுருவை பார்த்திருக்கிறார். மிக இளம் வயதிலேயே காந்தியை கூட பார்த்திருக்கிறார். வைக்கம் வந்த காந்தியை கூட கை குழந்தையா இருக்கும்போது பார்த்திருக்கிறார். இவருடைய தந்தை புகழ்பெற்ற வைக்கம் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டவர். இவர் நாராயணகுருடைய மாணவராகிய நடராஜகுருவின் மாணவர். நாராயணகுரு கேரளத்தில் ஒரு பெரிய சமூக புரட்சியையும் ஆன்மீக மறுமலர்ச்சியும் உருவாக்கியவர். அன்று தாழ்த்தப்பட்ட ஜாதியாக கருதப்பட்ட ஈழவ குடியில் பிறந்தவர். திருவனந்தபுரம் அருகே இருக்கிற செம்பழஞ்சி என்ற கிராமத்திலே பிறந்தார். தமிழகத்திலே துறவியாக அலைந்தார். மருத்துவ மலையிலே அவருக்கு துறவு அளிக்கப்பட்டது. அதற்கு முன் சிறிது காலம் தைக்காடு ஐயாவு என்பவரிடம் ஹடயோக பயிற்சிகளை கற்றிருக்கிறார். அப்போது சட்டம்பி சுவாமிகள் என்ற இன்னொரு புகழ்பெற்ற துறவி இவருடைய சக மாணவராக இருந்தார். நாராயணகுரு கேரளத்திலே அருவிக்கரை என்ற ஊரில் ஒரு சிவனை பிரதிஷ்டை செய்தார். அது ஈழவர்களுக்கு சிவன் பிரதிஷ்டை செய்ய உரிமை உண்டா என்ற கேள்விக்கு இது ஈழவ சிவன் என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு கதை உண்டு. அதை பற்றி நிறைய கவிதைகள், கட்டுரைகள், ஆய்வுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போது சுவாமி விவேகானந்தர் திருவிதாங்கூருக்கு வருகிறார். திருவிதாங்கூர் என்பது ஒரு சாதி வெறியின் மையமாக இருந்தது. அதாவது மற்ற ஊரில் தீண்டாமை உண்டு, இங்கே பார்த்தாலே தீட்டு என்கிற அளவுக்கு பைத்தியக்காரத்தனங்கள் இருந்தது. விவேகானந்தர் கேரளத்தை, அதாவது திருவிதாங்கூரை ஒரு பைத்தியக்கார விடுதி, திறந்த நிலை பைத்தியக்கார விடுதி என்று சொன்னார். அப்ப அவர் ஒருத்தர் வந்து சிந்திக்கிறார். அவர் பேரு டாக்டர் பத்மநாபன் என்று பெயர். அவர் அப்போது மைசூரில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். ஈழவ குடியை சேர்ந்தவர். அந்த ஜாதி பின்புல காரணமாக திருவாங்கூரில் அவருடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காததுனால அவர் மைசூர்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வந்து விவேகானந்தரை சந்திக்கிறார். சமூக நல பணிகளை நீங்கள் ஒரு ஞானியை முன்னிறுத்தி நடத்தினால் எதிர்ப்புகள் இருக்காது என்று விவேகானந்தர் சொன்னதாக கூறப்படுகிறது. டாக்டர் பல்பு நாராயணகுருவை சென்று கண்டு வணங்கி அவரை சமூக பணிக்கு கொண்டு வந்தார். அவ்வாறாகத்தான் நாராயண தர்ம பரிபாலன சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது அருவிக்கரையிலே. பிறகு அது பிரம்மாண்டமான ஒரு இயக்கமாக வளர்கிறது. பல பள்ளிகள், கல்லூரிகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த டாக்டர் பல்புடைய மகன் தான் நடராஜர். இளம் வயதிலேயே இவனை எனக்கு கொடுத்து விடு என்று நாராயணகுரு கேட்டதாகவும், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று டாக்டர் பல்பு சொன்னதாகவும் வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த இளைஞன் நாராயணகுருவுடைய மாணவராக ஆனார். நாராயணகுருவின் ஆணைக்கேற்ப பிரான்ஸ் சென்று அங்கே ஹென்றி பெர்க்சனின் மாணவராக அமர்ந்து உயர்கல்வி கற்றார். பயிற்சியல் பெடகாகியிலே முனைவர் பட்டம் பெற்றார்.
அதற்கு முன்னால் புவியியல் அறிவியலில் ஜியாலஜியில முதுகலை பட்டம் பெற்றிருந்தார். குருகுல அமைப்பை பற்றி அவருடைய அந்த ஆய்வு யுனெஸ்கோவால் ஏற்று சட்டப்படி அதன் உரிமை பெறப்பட்டது. நடராஜ திரும்பி வந்து நாராயணகுருவின் மாணவராகி பின்னர் துறவியானார். நடராஜ குரு என்று அழைக்கப்பட்டார். ஊட்டியில ஃபெர்ன்ஹில் என்கிற இடத்திலே ஒரு குருகுலம் அமைத்து அங்கே தங்கியிருந்தார். இந்த காலகட்டத்தில் நித்திய சைதன்யதி ஆவதற்கு முன்பிருந்த ஜெயச்சந்திர பணிக்கர் நடராஜ குருவை சந்திக்கிறார். ஜெயச்சந்திர பணிக்கர் என்கிற முன்னாள் மாணவர் கொல்லத்திலே ஸ்ரீ நாராயண கல்லூரியிலே பட்டமும், சென்னை விவேகானந்த கல்லூரியிலே தத்துவத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். அதன் பிறகு டெல்லியிலே பார்வையற்றோர் உளவியலிலே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். அன்றைக்கு உளவியல் தத்துவத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. விவேகானந்த கல்லூரியிலே தத்துவ பேராசிரியராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடராஜகுருவை வந்து சந்திக்கிறார். வேலையை உதறி முழு நேரமாக நடராஜகுருவின் மாணவராக ஆகிறார். நடராஜகுருவுடனே தங்கி விடுகிறார் ஊட்டியிலே. நித்திய சைதன்ய எதி என்ற பெயரிலே துறவு பூணுகிறார். அதன் பிறகு நித்திய சைதன்ய எதி அமெரிக்கா சென்று போர்டன் பல்கலைக்கழகத்திலும் வேறு பல பல்கலைக்கழகங்களிலும் உளவியல், கவிதையியல் ஆகியவற்றில் சிறப்பு பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிகிறார். நடராஜகுருவின் சமாதிக்கு பிறகு இந்தியா திரும்பி ஃபெர்ன்ஹில் குருகுலத்தை ஏற்று நடத்தினார். ஃபெர்ன்ஹில்லும் கேரளத்தில் வர்க்கலையிலும் இரு தலைமையகங்கள். இது தவிர 50க்கு மேற்பட்ட கிளைகள் கொண்ட ஒரு பெரிய கல்வி அமைப்பு ஸ்ரீ நாராயண குருகுலம் என்னும் அமைப்பு. அதன் தலைவராக இருந்தார். 1998 நோயுற்று 99 சமாதியானார். நான் இவரை 1992 சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கதையை சொல்லணும். 1981 என்னுடைய நண்பன் தற்கொலை செய்து கொண்ட பிறகு ஆன்மீகமான தேடல், உள அழுத்தம் ஆகியவற்றால் வீடை விட்டு கிளம்பி துறவியாக அலைந்தேன். இந்தியா முழுக்க பிச்சை எடுத்திருக்கிறேன். திருவண்ணாமலையிலும் காசியிலும் எல்லாம் பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறேன். அந்த அனுபவங்களைத்தான் புறப்பாடு என்ற நூலில் எழுதியிருக்கிறேன். ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், 7ஆம் உலகம் என்று. அதன் ஒரு பகுதி திரைப்படமாக நான் கடவுள் என்ற பெயரில் வந்திருக்கிறது. நான் பல ஆன்மீகவாதிகளை சந்தித்திருக்கிறேன், பல ஆன்மீக பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன், பல தவறுகளை இழைத்திருக்கிறேன், அலைந்து திரிந்து. அதன் பிறகு கேரளத்தில் வேலைக்கு சென்று, அதன் பிறகு அங்கிருந்து தருமபுரிக்கு பணியாற்றி அங்கே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பதான் 1992 திருவண்ணாமலை சென்று நண்பர் பவா செல்லத்துறையை சந்தித்து அவருடன் யோகி ராம் சுரத்குமார் அவர்களை சந்தித்தேன். அப்ப நான் ஒரு துடுக்கான கசப்பான இளைஞனா இருந்தேன். நான் அவரை சந்திச்சதை சீன்றதுக்காக. அவரை பற்றி எனக்கு ஒரு சின்ன நினைவு உண்டு. என்ற நான் திருவண்ணாமலையில பிச்சை எடுத்த போது இன்னொரு பிச்சைக்காரராக அவர் அன்று இருந்தார். அதன் பிறகுதான் அவர் பெரிய ஞான குருவாக அடையாளம் காணப்பட்டார். பவா செல்லத்துறை யோகிராம் சரத்குமாருக்கு மிக நெருக்கமான நண்பர். பார்த்தோன்னே பேர் சொல்லி கூப்பிட்டு அருகே அமர்த்தி கொள்வார். சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பார். அவர் என்னை அறிமுகம் செய்தார். நான் அவரை சீண்டும் பொருட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டேன், கேலி செய்தேன். ஆனால் அவர் அதை இயல்பாகவும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு ஞானாசிரியர் அமைவாரா? அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் என்று சொன்னார், யூ வில் ஃபைண்ட் இவென்ச்சுவலி, நீ கண்டடைவாய் என்று சொன்னார். இந்த சந்திப்பை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அவர் கூட இருந்த மா தேவகி அவர்களும் எழுதியிருக்கிறாங்க. அந்த சந்திப்பு நிகழ்ந்த 6 மாதத்துக்கு பிறகு நான் நித்திய சேதிநேதியை சந்திக்கிறேன். என்னுடைய நெருக்கமான நண்பர் நிர்மாலே என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிக் கொண்டு சென்றார். நான் அவரை பார்க்கிறேன். நான் வாழ்நாளில் சந்தித்த மிக மிக கொண்டாட்டமான நபரை பார்த்தேன்.
அவர்தான் எனது ஆசிரியர் அமைய முடியும் என்று கற்றுக்கொண்டேன். வேறொரு காணொளியிலே சொல்வது போல, கல்வி என்பது பெரும் கொண்டாட்டம், ஆன்மீகம் என்பது மகிழ்ச்சி, ஆன்மீகம் என்பது அக விடுதலை என்பது எப்போதுமே ஒரு கொண்டாட்டமானதான் இருக்க முடியும். அதை நான் கற்றுக்கொண்டேன், அவரிடம் நான் கண்டேன். அவர் வழியாக தான் எனக்கு ஆன்மீக அனுபவம் அடைய முடியும். ஏன்னா என்னுடைய ஊடக இலக்கியம், அவருக்கு இலக்கியம் நன்றாக தெரியும், கலைகளில் ஈடுபாடு உண்டு, மேற்கத்திய இசை மிகப்பெரிய பயிற்சி உண்டு. ஆகவே அவருடைய நெருக்கமான ஒரு மாணவனாக அமர்ந்தேன். அவரிடமிருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். 92 முதல் அவர் சமாதியாகும் வரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன். நண்பர்களே, அப்போது நான் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டவை எல்லாவற்றையுமே மெய்யா கற்றுக்கொண்டது அவர் சமாதி ஆன பிறகுதான். ஏனென்றால் வெவ்வேறு தருணங்களில் வாசித்த நூல்கள், எழுதும் படைப்புகள் வழியாக நான் என்னை கண்டடையும் தோறும், எனது கொள்கலன் வெறிதாகும் தோறும் அவர் அளித்தவை பெருகிக் கொண்டே இருந்தன. அதான் ரொம்ப முக்கியம். நான் இப்ப வெண்முரசு என்கிற 26,000 பக்கம் நாவலை எழுதி முடிக்கும் போது இப்போதான் நான் இவருக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கேன். ஒரு சொல் கூட தவற விடாமல் இப்போதான் எனக்கு புரியுது. ஆனா என்னோட நினைவில் அவற்றை எல்லாம் தக்க வைத்துக் கொண்டேன் என்பது என்னுடைய தகுதி. அவை ஒவ்வொன்று என்னுள் வளர்ந்து பெருகி இருக்கின்றன என்பது என்னுடைய தகுதி. அதனால்தான் இப்ப இவ்வளவு க்ளோஸ் அவர் பக்கத்தில் நின்று பேசுறேன். அவருடைய மாணவன் என்று இப்பதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அவரை தொடர்ந்து மறுகண்டுபிடிப்பு செய்து கொண்டே இருந்தேன். அவருடைய வகுப்புகள் எல்லாமே உற்சாகமும் கவித்துவம் திரும்பியவையாக இருக்கும். அதாவது அந்த கவித்துவத்தை நான் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு விளக்கிவிட முடியாது. அதாவது ஒரு முறை அவருடன் சென்று கொண்டிருந்தேன். அவர் ஒரு கீழே ஒரு இறகை எடுக்கிறார். அந்த இறகை எடுத்து இதனுடைய என்ஜினியரிங் அமைப்பை, இதனுடைய டிசைனை ஒரு பொறியியலாளன் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்றார். ஒரு இறகுடைய மேல் பகுதி சின்ன பீலிகள், கீழே அடர்த்தியான பெரிய பீலிகள், ஒரு மெல்லிய வளைவு. அது மிக மென்மையானது. ஆனால் அவ்வளவு எடை தாங்கும். ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எடை வந்துன்னா அது காத்த வெளியே விடும். ஆனால் அது பீலி தான். ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். இது ஒரு பெரிய பொறியியல் அற்புதம். இந்த அற்புதத்தை தொடர்ந்து பார்க்கறது தான் ஆன்மீகம் என்று அவர் சொன்னார். அவருடைய கூட இருக்கும்போது நீங்க அற்புதங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பீங்க. அந்த அற்புதம் நீங்க மற்ற ஞானிகள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அற்புதம் அல்ல. அந்த அற்புதங்களை மெய்யான ஞானிகள் நிகழ்த்த மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே மாபெரும் அற்புதம். அதை காட்டதான் விரும்புவாங்க. இந்த பிரபஞ்ச நெறி ஒன்று இருக்குல்ல, அதை மீறின ஒரு நெறியை காட்டினாதான் நீங்க அற்புதம் நம்புவீங்களா? நீங்க கொஞ்சம் சாதம் சாப்பிடுறீங்க, இட்லி சாம்பார் சாப்பிடுறீங்க, அது உள்ள போய் பலவாறாக பிரிந்து அந்த உடம்புக்குள்ள போய் செல்களில் எரிந்து உங்க உடம்ப வாழ வைக்குது. மூச்சாகவும் பேச்சாகவும் சிந்தனையாகவும் கனவாகவும் அது மாறுதுன்னா அது அற்புதம் இல்லையா? அந்த அற்புதத்தை பார்க்க நீங்க மறுக்கிறீங்க. உங்களுக்கு தேவையானது என்ன? தண்ணி மேல் முழுகா நடந்த அற்புதம். முன்னாடி ஒரு கதை உண்டு, எஸ்விவின்னு ஒருத்தர் எழுதின கதை. அந்த கதையில ஒரு தாசில்தாருடைய மனைவியை பற்றி வரும். தாசில்தார் கல்யாணம் முன்னாடிட்டு சொல்லிட்டாரு, நம்ம ஹனிமூன் குற்றாலத்துல தான். குற்றாலத்தை நீ பாரு, அற்புதம் தாங்க மாட்டான், அப்படி மகத்தானதா இருக்கு, அற்புதமா இருக்குன்னு புலாகி அடைகிறார். மனைவியை குற்றாலத்தை கூப்பிட்டு வர்றார். அந்த அம்மா மொட்டை மாடிக்கு போய் அருவியை பார்க்குது. பார்த்துட்டு கேட்குது, ஏன்னா இங்க என்னவோ அற்புதம் நீளே, மேலேருந்து தண்ணி கீழே தானே இங்கேயும் விழுது அப்படின்னு. அவ்வளவுதான் நம்முடைய பார்வை. குற்றாலத்தில் அற்புதத்தை பார்க்க முடியாது, தண்ணி மேல போனாதான் நமக்கு அற்புதம். நடராஜகுரு பத்தி ஒரு கதை உண்டு. நடராஜகுருட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், குரு பல பேர் அற்புதங்களை நிகழ்த்துறாங்க, நீங்களும் ஒரு அற்புதம் நிகழ்த்தணும். அப்போ குரு கேட்கிறார், நீ பார்த்து அவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார்? இல்ல அவர் வாயிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்தார். ஓ பிரமாதமா இருக்க, எவ்வளவு பெரிய சிவலிங்கம், பிரகதீஸ்வரர் அளவுக்கு இருக்குமா, தஞ்சை பெருவுடையார் அளவுக்கு இருக்குமா? அவ்வளவு பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவ்வளவுதான். நடராஜர் சொன்னார், அப்பா ஆறுதலா இருக்கு. அந்த அளவுக்கு மாதிரி அவருக்கு பிசிக்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. நண்பர்களே, நடராஜர் சொன்னார், உனக்கு அற்புதம் தானே காட்டணும், வா காட்டுறேன்.
வெளியே கூட்டு போய் தென்னை மரத்தை காட்டினார். ஒரு நாளைக்கு இவ்வளவு கேலன் தண்ணி மேல போகுது, ஆனா ஒரு பம்பும் கிடையாது. எப்படி போகுதுனால கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் தண்ணி மேல போயிட்டு இருக்கு. இந்த அற்புதத்தை என்னைக்காவது நீ பார்த்திருக்கியா? அந்த சிஷ்யனுக்கு அந்த அற்புதம் உண்மையிலே கண்ணுக்கு பரல. அந்த அற்புதத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த தண்ணி மேல் நடக்கிறது, தலைகளா தொங்குறது எல்லாம் ஒரு பெரிய அற்புதம் கிடையாது. ராமகிருஷ்ணர் தான் என்ன சொன்னார், ஒரு கடையோகிட்ட அவர் தண்ணியில் நடந்து போனாராம். கால் தான் கொடுத்தா போட்டுக்காரன் கொண்டு விடுவானே, இதுக்காவா என்றார். அற்புதம் என்பது பிரபஞ்ச அற்புதம் தான். ஒவ்வொரு கணவன் அந்த அற்புதத்தை பார்த்து வியந்து கொண்டிருப்பது தான் ஆன்மீகம். அதுதான் அவர் என்னை கத்துட்டார். ஒரு கூழாங்கல்ல எடுத்து ஒரு முறை சொன்னார், இது மாதிரி இன்னொரு கூழாங்கல்ல எடுத்து கொடு என்று நான் அவன்கிட்ட கேட்கிறேன். எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரு கணத்துல அவர் சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சு ஒரு மாதிரி மெய் செலுத்திட்டேன். ஏன்னா இன்னொரு கூழாங்கல் அந்த வடிவில் பிரபஞ்சத்துல கிடையாது. எக்ஸாக்ட் அதே மாதிரி ஒரு கூழாங்கல்லே கிடையாது, இருக்கவே இருக்காது, இருக்க முடியாது. எவ்வளவு வெரைட்டிஸ் வழியா பிரபஞ்சம் உருவாயிருக்கு. ஒரு கணம் மூளை அனுப்புனா வரக்கூடிய ஒரு பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு பரவசம் இருக்கு. அதை அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அளித்து கொண்டிருந்தார். அதுதான் அவர் எனக்கு அளித்த அற்புதம். அதுக்கு மேல அவருக்கு விளையாட்டுத்தனம் உண்டு. ஒரு சிஷ்யர் வந்து, குரு நீங்க அற்புதம் காட்டுங்க, நீங்க அற்புதம் காட்டுங்கன்னு அவர் நோண்டினார். அற்புதம் தானே, வா காட்டுறேன் என்று அழைத்து சென்றார். பெங்களூர் வாசல்ல நின்று அந்த ஒரு வண்டி வருதே, நிப்பாட்டு இல்லையா அப்படின்னு. சரி குரு நிப்பாட்டுங்க, நில் அப்படின்னு கையை காட்டினா வண்டி நின்றுச்சு. அவன் ஸ்டார்ட் பண்றான், ஸ்டார்ட்டே ஆகலை. கொஞ்ச நேரம் கழிஞ்சு குரு சிரிச்சுட்டு, கஷ்டப்படலாம் போக சொல்லலாமா அப்படின்னாரு. சொல்லுங்க குரு போ அப்படின்னாரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, கிளம்பி போயிடுச்சு. இவன் அப்படியே பகைச்சிட்டான். குரு நீங்க எவ்வளவு பெரிய ஞானின்னு தெரியாது, பயங்கர அற்புதத்தை காட்டுறீங்களே அப்படி. குரு சிரிச்சுட்டு சொன்னாராம், நான் பல காலம் அமெரிக்காவில் இருந்தவன், கண்ணை மூடிட்டு ஒரு வண்டியை பிரித்து திருப்பி மாற்ற அளவுக்கு எனக்கு ஆட்டோமொபைல் டெக்னாலஜி தெரியும். அவன் வரும்போதே சத்தத்தை வச்சு ஏர் பிளாக் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுது, அதனால தான் ஸ்டாப் சொன்னேன். அவன் பல முறை ட்ரை பண்ணான், பிளாக் போயிடுச்சுன்னு தெரிஞ்சது புகையில இருந்து, ஆகவே போன்னு சொன்னேன். இவ்வளவுதான் அற்புதம். ஞானம் தான் அற்புதம், தெரிந்து கொள்வதுதான் அற்புதம். மெஜிஷியன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியாத சில விஷயங்களை இயற்கை பற்றி, பொறியியல் பற்றி, இயற்பியல் பற்றி தெரிஞ்சவங்க, அதை பயன்படுத்துறாங்க. அதுதான் நமக்கு அற்புதமா இருக்கு. இவர் மெய்யான ஆன்மீகத்தின் அற்புதத்தை எனக்கு காட்டிய ஞானி. பாமரர்களுக்கு ஒரு ஞானி இருக்கும் நிலை தெரியவில்லை, தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உலகியல் தான் தெரியும். ஞானி இந்த உலக பார்க்கக்கூடிய பார்வை என்று வேறு என்று அவர்களுக்கு தெரியாது. அதாவது தரையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விலங்குக்கு பருந்தனுடைய பார்வை தெரியாது தானே, அது போலதான். ஆகவே தங்களுக்கு தெரிந்த உலகத்துல ஏதாவது நடந்தாதான் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்கள பொறுத்த அளவுல அவங்களால வானத்துல பறக்க முடியாது, தண்ணியில நீந்த முடியாது, நடக்க முடியாது, தீயில இறங்க முடியாது, வாயில இருந்து சிவலிங்கத்தை எடுக்க முடியாது. அதெல்லாம் ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் ஞானி என்று சொல்கிறார். நீங்க ஒருபோதும் சென்றடைய முடியாத இடத்துல அவர் இருக்கிறார். இன்று நேற்று நாளை நீங்க பிரிக்கக்கூடிய காலம் இல்லாத நிலையில் அவர் இருக்கிறார். நான் அது என்று பிரிக்கக்கூடிய அந்த இயற்கை மனிதன் என்ற பிரிவினை இல்லாத இடத்துல அவர் இருக்கிறார். இந்த பறவை ஒட்டுமொத்தமா ஒரே கணமா பூமியை பார்த்துட்டு இருக்கு. அது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை கொஞ்சமாவது சென்றடைய முயல்பவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் அதுதான் அற்புதமா இருக்கும். அப்படி இருக்கனுடைய கொண்டாட்டத்தை அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு எனக்கு இலக்கிய கல்வியை அளித்திருக்கிறார். அவர் இலக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை அப்படித்தான் இருக்கும். தாக்கரே என்ற ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்கிறார். அவர் ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர். அவர் ஒரு துப்பாக்கி வைத்திருந்தார். அவர் சொன்னார், என்றைக்கு மனித குலத்தின் மேல் முழு நம்பிக்கை இழக்கிறேனோ அப்ப தலையில வச்சு விட்டுக்குவேன். எனக்கு மனித குலத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது, மனிதனுடைய நல்ல குணங்களின் மேல் நம்பிக்கை கிடையாது, மனிதன் நல்லவன் எண்ணம் எனக்கு கிடையாது. முழு நம்பிக்கை நான் இழக்கவில்லை, அல்லது எழுந்தா எனக்கு தோன்றவில்லை, அது வரைக்கும் நான் வாழ்வேன். நிச்சயம் சொன்னார். துப்பாக்கி வைத்திருந்தவர் தாக்கரே. ஆனா அந்த துப்பாக்கியை வைத்திருக்கிறதுக்கான லைசன்ஸ் இருந்தவர் டாஸ்டாய்ஸ்கி. வாழ்க்கையில அனைத்து கசப்புகளையும் துயரங்களையும் பார்த்தவன், மரண தண்டனை அந்த விளிம்பு வரைக்கும் சென்று மீண்டவன், துரோகங்கள், நம்பிக்கை இழப்புகள், புரட்சி தோல்விகள்,
உறவினர்களின் கொலைகள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா அவன் கையில அந்த துப்பாக்கி இல்லை. ஒரு அழகான ரோஜா பூ தான் இருந்தது மனிதர்களை நோக்கி நீட்டுவதற்கு. ஒரு கணத்துல அந்த வரியிலிருந்து டாஸ்டாவ்ஸ்கியுடைய குற்றம் தண்டனை நாவல்ல ரஸ்கால்னிகாவ் உடைய தொடக்க மனநிலைகள் அனைத்தும் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்படிதான் அவர் கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் அவர் இலக்கியம், கலைகள், தத்துவம் ஆகியவற்றை பயிற்றுவித்தார். தத்துவத்தை பாடமா இல்லை, கண்டடைதலா கற்பிக்க அவருக்கு ஒரு தனி திறமை இருந்தது. திறமை இல்லை, அவர் அப்படி வெளிப்பட்டார். ஒரு தத்துவ இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ளையிங், ஒரு பறத்தல் நடக்கும். சாங்கிய தரிசனத்தை அவர் சொல்லிட்டு இருக்கார். சாங்கியத்துல புருஷன் என்பவன் ஒவ்வொரு உயிர் துளியிலும் இருந்து பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடியவன். அந்த சப்ஜெக்டிவிட்டி தன்னிலை தான் புருஷன். பாக்டீரியாவுக்குள்ளே புருஷன் இருக்கு, மனிதனுக்குள்ளே புருஷன் இருக்கு, செடிக்குள்ள இருக்கு, எல்லாத்திலும் இருந்து பிரபஞ்சத்தை அறியக்கூடியதுதான் புருஷன். வெளியே நிற்கக்கூடிய மரம், அதுக்குள்ள புருஷன் இருந்து வெயிலை நுகர்ந்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு நல்ல டீ அருந்தி இந்த உலகத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுள் இருக்கும் புருஷன். இப்படி உலகம் முழுக்க புருஷன் இருக்கு. இந்த புருஷன் அனைத்தையுமே ஒருங்கு திரட்டி ஒரு புருஷனாக்க முடியும் என்றால் அதுதான் பரம புருஷன் அல்லது புருஷ தத்துவம் என்று சாங்கியம் சொல்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்குரிய எல்லா பொருட்களையும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு பொருளாக நினைக்க முடியும். அது மூல பிரகிருதி. மூல பிரகிருதி பக்கத்துல இருக்கிறவன் ஆதி புருஷன். இவங்க இணைந்திருக்கிறாங்க. இவ மூல பிரகிருதி மேல் தன்னுடைய பார்வை வழியாக அதனுடைய குணநலங்களை உருவாக்குறான். மூல பிரகிருதி தன்னை இவனுக்கு காட்டுவது வழியாக தன்னை உருவாக்கி. சிக்கலான ஒரு தத்துவம். ஆனா நித்யா உடனே சொல்றாரு, ஆதியில ஒரு அமீபா இருந்தது. அந்த அமீபா கட்டும் பசி. அப்போ ஒரு இன்னொரு அமீபா பார்த்துருச்சு, அதுக்கும் கடும் பசி. ரெண்டு பசித்த அமீபாக்களும் ஒன்னு முழுக ஆரம்பிச்சு பல கோடி வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் விழுங்கிட்டே இருக்காங்க. ஒரு கணத்துல அந்த மர்மம் ஒரு வேடிக்கையாக மாறி உங்களுக்கு பக்கத்துல இருந்தது. இது அவர் கற்பிக்கக்கூடிய முறை. உதாரணம் சொல்றேன். அந்த உயிர்த்துளிகள் அனைத்தும் சேர்ந்து புருஷன் ஆகவே அவர் எப்படி சொல்றார்? இங்கிருக்கும் நீர் அனைத்தும் கடலே, பிரபஞ்ச கடலில் கடல்கள் எல்லாம் நீர்த்துளிகளே. அது பாட்டுக்கு வரும் ஒரு வரி. இங்க கூட எல்லா நீரும் கடல் தானே, எல்லாம் கடலுக்கு தான் போகுது. இலையிலிருந்து ஒரு துளி தண்ணி விழுந்தா அது எப்படியோ கடலுக்கு தான் போகுது. மழை, மேகம் எல்லாமே கடல் தான். ஆனா இந்த பூமியில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணியுமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட ஒரு டிராப். உங்க மனசை எரிஞ்சு தூக்கி எரிஞ்சு ஒரு டிஸ்டன்ஸ் அடைய வேண்டியிருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் அது அவர்கிட்ட சாத்தியமாகும். அதாவது அவர்கிட்ட நடக்கும்போது வகுப்புல நான் உணரக்கூடியது, அந்த ரன்வேல ஓடிட்டே இருந்து ஒரு இடத்துல மேல இருந்து, அதுக்கப்புறம் வானம், முகில்கள், மகத்தான கல்வியை அவர் அடிச்சார். அந்த தேன்ல ஒரு சொட்டை மற்றவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுமா என்பதை இப்ப முயற்சி பண்றோம். அதாவது எனக்கு அந்த தகுதி உண்டு எனக்கு முன்னாடி தெரியும். ஆனா என்னால முடியுமாங்கிற ஒரு குழப்பம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா அவர் எனக்கு அளித்ததை நான் உணர்ந்துதான் பிறருக்கு அளிக்கணும். அவர் அறிந்ததை நான் அறிந்து அளிக்கக்கூடாது. ஒரு ஐடியா சொல்லுங்க, அவர் என்ன சொன்னா நான் சொல்லக்கூடாது, நான் என்ன உணர்ந்தேன்னு சொல்லணும். அந்த நிலையை அடைவதற்கு எனக்கு வெண்முரசுங்கிற ஒரு பெரிய படைப்பு, 7 ஆண்டு கால தவம், 26,000 பக்கங்கள், ஒவ்வொரு நாளும் செய்த தவம் தேவைப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த
தேனில் ஒரு துளியை நான் அளிக்கிறேன். அதுக்கு தான் தொடர்ச்சியாக யூனிஃபைடு விஸ்டம்ங்கிற பேர்ல தத்துவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி.